ஓம் சாந்தி. மே 10, 2024 காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையை போன்று கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். கருணை நிறைந்த குழந்தைகள் அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிப்பதுடன் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற சேவையையும் செய்கிறார்கள். கேள்வி: தந்தையை தவிர வேறு எவராலும் பூர்த்தி செய்ய முடியாத முழு உலகிலும் உள்ள ஆசை என்ன? பதில்: முழு உலகமும் அமைதியையும் சந்தோஷத்தையும் பெற விரும்புகிறது. குழந்தைகள் அனைவரினதும் அழைப்பை கேட்டதும் தந்தை வருகின்றார். பாபா எல்லையற்றவர். இதனாலேயே தனது குழந்தைகள் சந்தோஷமற்றவர்களில் இருந்து சந்தோஷமானவர்கள் ஆக முடியும் என்பதில் அவர் பெருமளவு அக்கறை கொண்டுள்ளார். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, பழைய உலகம் என்னுடையது, அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நான் அனைவரையும் அவர்களுடைய துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கு வந்துள்ளேன். நானே முழு உலகினதும் அதிபதி. நான் அதனை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்க வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குகின்றார். சகோதரர்களுக்கிடையில் அன்பு இருப்பது நல்லதே, ஆனால் தந்தையின் மீது நிச்சயமாக அன்பிருக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் அனைவரும் சகோதரர்களே. எவ்வாறாயினும் ஒரே ஒரு தந்தை மட்டுமே அனைவரையும் தூய்மையாக்குபவர். இதனாலேயே குழந்தைகள் அனைவரது அன்பும் தந்தை ஒருவரிடமே இணைக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சகோதரர்கள் என்பது நல்லதே. ஆகவே நீங்கள் நிச்சயமாக பாலும் சீனியும் போன்று இருப்பீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். ஆத்மாக்களே அதிக அளவு அன்பை கொண்டுள்ளார்கள். நீங்கள் தேவ அந்தஸ்தை பெறுவதால் உங்களுக்கிடையில் பெருமளவு அன்பு இருக்க வேண்டும். நாங்கள் சகோதரர்கள் ஆகின்றோம். எங்களுடைய ஆஸ்தியை நாங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்றோம். தந்தை வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஒரு பாடசாலை அல்லது பெரியதோர் பல்கலைக்கழகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தை அனைவருக்கும் திருஷ்டியை கொடுக்கின்றார், அதாவது அவர் அனைவரையும் நினைவு செய்கின்றார். மனிதர்கள் அனைவரும், முழு உலகிலுமுள்ள ஆத்மாக்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். பழைய புதிய உலகம் முழுவதும் தந்தைக்கு உரியது. புதிய உலகம் தந்தைக்கு உரியது என்பதால் பழைய உலகமும் அவருக்குரியது, இல்லையா? தந்தையே அனைவரையும் தூய்மையாக்குபவர். பழைய உலகமும் என்னுடையதே. நானே முழு உலகினதும் அதிபதி. நான் புதிய உலகை ஆட்சி செய்யாது விட்டாலும் அது என்னுடையதே. எனது குழந்தைகள் அந்த எல்லையற்ற வீட்டில் மிகவும் சந்தோஷமாக உள்ளார்கள். பின்னர் அவர்கள் துன்பத்தையும் அனுபவம் செய்கிறார்கள். இது ஒரு நாடகமாகும். இந்த எல்லையற்ற முழு உலகமும் என்னுடைய வீடாகும். இது ஒரு பெரிய மேடை. முழு வீட்டிலும் தனது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை தந்தை அறிவார். அவர் முழு உலகையும் பார்க்கின்றார். அனைவரும் உயிர் வாழ்பவர்கள். குழந்தைகள் அனைவரும் இந்நேரத்தில் சந்தோஷமற்று இருப்பதாலேயே அவர்கள் கூவி அழைக்கிறார்கள், பாபா அமைதியை அருள்பவரே, எங்களை இந்த அழுக்கான சந்தோஷமற்ற உலகிலிருந்து அமைதியான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். நீங்கள் தந்தையை கூவி அழைக்கின்றீர்கள். தேவர்களிடம் உங்களால் எதனையும் கூற முடியாது. அந்த ஒரே ஒருவரே அனைவரதும் தந்தையாவார். அவர் முழு உலகின் மீதும் அக்கறை கொண்டுள்ளார். இது ஓர் எல்லையற்ற வீடாகும். இந்நேரத்தில் இந்த எல்லையற்ற வீட்டில் அனைவரும் சந்தோஷமற்று இருப்பதாலேயே அவர்கள் அமைதியை அருள்பவரையும் சந்தோஷத்தை அருள்பவரையும் கூவி அழைக்கிறார்கள் என்பதை தந்தை அறிவார். மக்கள் இரண்டு விஷயங்களை கேட்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் சந்தோஷ ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து எங்களுக்கு சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கின்றார். வேறு எவரும் எங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டார்கள்.
தந்தை மாத்திரமே அந்த கருணையை கொண்டிருக்கின்றார். அவர் எல்லையற்ற தந்தையாவார். பாபாவின் குழந்தைகளாகிய நாங்கள் தூய்மையாக இருந்த பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மையற்றவர்கள் ஆகியதால் நாங்கள் இப்பொழுது சந்தோஷமற்றவர்கள் ஆகிவிட்டோம். காமச்சிதையில் அமர்ந்ததனால் ஆத்மாக்கள் அவலட்சணமானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். உங்களுக்கு அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த தந்தையை நீங்கள் மறந்துவிட்டதே பிரதான விஷயமாகும். மக்கள் பாடுகிறார்கள், நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். நாங்கள் அதிக சந்தோஷத்துடன் இருந்தோம். நீங்கள் இப்பொழுது அதை பெறுகின்றீர்கள். ஏனெனில் இப்பொழுது பெருமளவு துன்பம் உள்ளது. இந்த உலகம் தமோ பிரதானம் ஆகும். மக்கள் நச்சுக்கடலில் தொடர்ந்தும் மூச்சு திணறுகிறார்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது புரிந்துணர்வை பெற்றுள்ளீர்கள். இது ஆழ் நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார், இந்நேரத்தில் நீங்கள் நரகவாசிகளா அல்லது சொர்க்கவாசிகளா? ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என அவர்கள் உடனடியாக கூறுகிறார்கள். அதாவது அவர் அனைத்து துன்பங்களுக்கும் அப்பால் சென்று விட்டதாக கூறுகின்றனர். எனவே அவர்கள் ஏன் நரக உணவு வகைகளை அவர்களுக்கு படைக்கின்றார்கள்? அவர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். என்னிடம் மாத்திரமே இந்த ஞானம் உள்ளது. நான் ஞானக்கடலாவேன். இன்னென்னார் சமய நூல்களில் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் கூறினாலும் அவர்களும் ஆத்மாக்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு தந்தையை பற்றி எதுவும் தெரியாது. உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தை கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். கடவுள் வியாசர் என்ன எழுதியுள்ளார் என பாருங்கள். மக்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் முற்றிலும் அனாதைகளாகி தங்களுக்கிடையே தொடர்ந்தும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். எவருக்கும் படைப்பவராகிய தந்தையையோ அல்லது படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றியோ தெரியாது. தந்தை தனது சொந்த அறிமுகத்தை கொடுப்பதுடன் உங்களுக்கு படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ரகசியங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவராலும் உங்களுக்கு இந்த விஷயங்களை கூற முடியாது. எவரிடமாவது கேளுங்கள், ஈஸ்வர், கடவுள், படைப்பவர் என அழைக்கப்படுபவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருக்கின்றார் என்று கூறப்படுவது கடவுளை அறிந்து கொள்வது என்பதன் அர்த்தமா? அனைத்திற்கும் முதலில் சுயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்கும் பொழுது மிருகங்கள் போன்ற அனைத்தும் தமோ பிரதானமாகவே இருக்கும். மனிதர்கள் சத்தோ பிரதானமாக இருக்கும் பொழுது அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மனிதர்கள் எவ்வாறோ அவ்வாறே அவர்களின் தளபாடங்களும் உள்ளன. செல்வந்தர்களின் தளபாடங்கள் சிறப்பானவை. நீங்கள் மிகவும் சந்தோஷமான உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். எனவே அங்கு உங்களிடம் உள்ளவை உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கின்றன. அங்கு துன்பத்தை கொடுக்கின்ற எதுவும் இல்லை. இந்த நரகம் அழுக்கான உலகமாகும். கடவுள் ஒரே ஒருவரே என்பதை தந்தை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவர் சொர்க்கத்தை படைக்கின்றார். மக்கள் தேவர்களின் புகழை பாடுகிறார்கள். நீங்கள் சகல நற்குணங்களும் நிறைந்தவர்கள். மக்கள் ஆலயங்களுக்கு சென்று தேவர்களின் புகழை பாடி தம்மை அவதூறு செய்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரும் சீரழிந்துள்ளார்கள். மேன்மையானவர்களும் சொர்க்கவாசிகளுமான லக்ஷ்மியையும் நாராயணரையும் அனைவரும் வழிபடுகிறார்கள். சந்நியாசிகளும் அவர்களை வழிபடுகிறார்கள். சத்யுகத்தில் அவ்வாறு இல்லை. உங்கள் துறவரம் எல்லையற்றது. எல்லையற்ற தந்தை வந்து உங்களை எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்வதற்கு தூண்டுகின்றார். அது எல்லைக்கு உட்பட்ட துறவரமாகிய ஹதயோகமாகும். அந்த சமயம் வேறானது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் தர்மத்தை மறந்து மற்ற சமயங்களில் நுழைந்து கொண்டீர்கள்.
நீங்கள் உங்களுடைய பாரதத்தை ஹிந்துஸ்தான் என பெயரிட்டுள்ளீர்கள். பின்னர் அதனை ஹிந்து சமயம் என்று அழைத்தீர்கள். உண்மையில் எவரும் இந்து சமயத்தை ஸ்தாபிக்கவில்லை. தேவ தர்மம், இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்துவம் என 4 பிரதான சமயங்கள் உள்ளன. இந்த முழு உலகமும் ஒரு தீவு என்றும் அங்கு ராவணனின் ராஜ்யம் இருந்தது என்றும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ராவணனை பார்த்திருக்கின்றீர்களா? எவருடைய கொடும்பாவியை மீண்டும் மீண்டும் எரிக்கின்றீர்களோ அவனே பழைய எதிரியாவான். தாங்கள் ஏன் அவனை எரிக்கின்றார்கள் என்பதை கூட மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவன் யார், எப்பொழுதிருந்து அவர்கள் அவனை எரிக்கின்றார்கள் என்ற புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அது ஆரம்பத்திலிருந்தே நிகழ்வதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனாலும் ஒரு கணக்கு இருக்க வேண்டும். எவருக்கும் உங்களை தெரியாது. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள். நீங்கள் யாருடைய குழந்தைகள் என எவராவது உங்களிடம் கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும். எனவே நாங்கள் நிச்சயமாக பிரம்மாவினுடைய குழந்தைகள். பிரம்மா யாருடைய குழந்தை? சிவ் பாபாவின் குழந்தையாவார். நாங்கள் அவருடைய பேர குழந்தைகள். ஆத்மாக்கள் அனைவரும் அவரின் குழந்தைகள். பின்னர் ஷரீர ரீதியில் நாங்கள் முதலில் பிராமணர்கள் ஆகின்றோம். பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கின்றார். எவ்வாறு அநேகமான மக்கள் படைக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவே தத்தெடுப்பது என்பதாகும். சிவ் பாபா உங்களை பிரம்மா மூலம் தத்தெடுக்கின்றார். மேலாவும் உள்ளது. உண்மையில் பிரம்மபுத்ரா என்ற பெரிய ஆறு கடலுடன் சேரும் இடத்தில் மேலா இடம்பெற வேண்டும். அந்த சங்கமத்தில் மேலா இடம்பெற வேண்டும். இந்த மேலா இங்கு நடைபெறுகிறது. பிரம்மா இங்கு அமர்ந்திருக்கின்றார். இவரே தந்தையும் சிரேஷ்ட தாயும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் ஆண் என்பதால் தாய்மாரை பராமரிப்பதற்காக மம்மா நியமிக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு சத்கதியை கொடுக்கின்றேன். அந்த தேவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகள். ஏனெனில் ராவணன் அங்கு இருப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அங்கு பக்தியின் மூலம் இரவும் ஞானத்தின் மூலம் பகலும் உள்ளது. தந்தை ஒருவர் மாத்திரமே ஞானக்கடல். அவர் சர்வ வியாபி என மக்கள் கூறுகிறார்கள். தந்தையே வந்து விளங்கப்படுத்துகின்றார். அவர் தனது குழந்தைகளுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துவார். கடவுள் சிவனின் வாசகங்கள் உள்ளன. மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எனவே அவர் நிச்சயமாக எவரிலாவது பிரவேசிக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஜடப்பொருளின் ஆதாரத்தை எடுக்க வேண்டும். நான் ஓர் இளம் குழந்தையின் ஆதாரத்தை எடுப்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இளம் குழந்தை. நான் இவரின் பல பிறவிகளின் கடைசி பிறவியிலேயே இவர் ஓய்வு பெறும் நிலையில் இருக்கும் பொழுதே இவரினுள் பிரவேசிக்கின்றேன். மக்கள் ஓய்வு பெறும் நிலையில் இருக்கும் பொழுதே கடவுளை நினைவு செய்கிறார்கள். எவ்வாறாயினும் எவரும் கடவுளை மிக சரியாக அறிந்து கொள்வதில்லை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், அதர்மம் மேலோங்கும் பொழுது நான் பாரதத்தில் மாத்திரமே வருகின்றேன். பாரதத்தின் புகழ் எல்லையற்றது. மக்கள் எவ்வளவு ஷரீர அகங்காரத்தை கொண்டுள்ளார்கள் என பாருங்கள். நான் இன்னார், இதுவே நான். தந்தை வந்து உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் கூறுகின்றார். இது பழைய உலகம். ஆனால் சத்யுகமே புதிய உலகமாகும். சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அது 5000 ஆண்டுகளுக்குரிய விஷயமாகும். ஒவ்வொரு சக்கரத்தினதும் கால எல்லை 100,000 வருடங்கள் என வியாசர் சமய நூல்களில் எழுதியுள்ளார். உண்மையில் சக்கரம் 5000 வருடங்களுக்கானதே. மக்கள் முற்றிலும் அறியாமையில் உள்ளார்கள். அவர்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்குகிறார்கள். இந்த விஷயங்களை கேட்கும் புதியவர்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாதிருக்கும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நான் என்னுடைய குழந்தைகளிடமே பேசுகின்றேன். நீங்களே பக்தி செய்ய ஆரம்பித்தவர்கள். நீங்களே உங்களை அறைந்து கொண்டீர்கள். தந்தை உங்களை பூஜிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்கினார். பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். இதுவும் நாடகமே.
சிலர் மென்மையான இதயம் கொண்டவர்கள். அவர்கள் நாடகத்தை பார்க்கும் பொழுது அழத் தொடங்கி விடுவார்கள். தந்தை கூறுகின்றார், அழுகின்றவர்கள் இழப்பை ஏற்படுத்துவார்கள். சத்யுகத்தில் அழுகை என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கும் நீங்கள் அழக்கூடாது என தந்தை கூறுகின்றார். துவாபர கலியுகங்களிலேயே மக்கள் அழுகின்றார்கள். சத்யுகத்து மக்கள் என்றுமே அழுவதில்லை. இறுதியில் எவருக்கும் அழுவதற்கு நேரம் இருக்காது. தொடர்ந்தும் அவர்கள் திடீரென மரணித்து விடுவார்கள். அவர்களால் ஓ ராமா என்று விரக்தி குரல் எழுப்பவும் முடியாது. சிறிதளவு வேதனை கூட ஏற்படாத வகையில் விநாசம் இடம்பெறும். ஏனெனில் வைத்தியசாலைகள் எதுவும் எஞ்சியிருக்க முடியாது. இதனாலேயே அவர்கள் அத்தகைய விஷயங்களை செய்கிறார்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், நான் ராவணனை வெற்றி கொள்வதற்கு குரங்குகளின் சேனையாகிய உங்களை அழைத்து செல்கின்றேன். தந்தை இப்பொழுது உங்களுக்கு ராவணனை வெற்றி கொள்வதற்கான வழியை காட்டுகின்றார். சீதைகள் அனைவரும் ராவணனின் சங்கிலியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் பேசுகின்றார், தீயவற்றை கேட்காதீர்கள் என தந்தை தனது குழந்தைகளுக்கு மாத்திரம் கூறுகின்றார். உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தாத விஷயங்களில் செவிமடுக்காதீர்கள். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்களே மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். இங்கு அவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டத்தை கொடுக்கிறார்கள். அச்சா, இருப்பினும் தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற வெற்றியும் தோல்வியும் கொண்ட இந்த எல்லையற்ற நாடகம் மிகவும் அற்புதமானது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையை போன்று கருணை நிறைந்தவர் ஆகுங்கள். அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவித்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். தூய்மையாக்குவதற்கு ஒரே ஒரு தந்தையின் மீது அளவற்ற அன்பை கொண்டிருங்கள். 2. அழுகின்றவர்கள் இழப்பார்கள் என தந்தை கூறுகின்றார். இதனாலேயே நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அழக்கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை கொண்டிருப்பதால் உங்கள் சகப்பாடிகளை அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் ஆக்குகின்ற ஒரு மாஸ்டர் அருள்பவர் ஆகுவீர்களாக. ஓர் அரசர் என்றால் அருள்பவர் என்பதாகும். அருள்பவர் எதனையும் கூறவோ அல்லது எதனையும் கேட்கவோ அவசியமில்லை. அவரே தனது சகப்பாடிகள் ஒவ்வொருவருக்கும் தனது அன்பு என்னும் வெகுமதியை கொடுக்கின்றார். நீங்களும் உங்களை ஆட்சி செய்கின்ற அரசர்கள் ஆகும் பொழுது தங்கள் ஒத்துழைப்பு என்னும் வெகுமதியை அவர்கள் அனைவரும் உங்களுக்கு அப்பொழுது கொடுப்பார்கள். லௌகீக அலௌகீக சகப்பாடிகள் தங்களை ஆட்சி செய்பவர்களுக்கு கூறுகிறார்கள், எனது பிரபுவே, நான் பிரசன்னமாகின்றேன். ஆம் எனது பிரபுவே மற்றும் ஹாஞ்சி. இவ்வாறு கூறி அவர்கள் அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பானவர்களாகவும் ஆகின்றார்கள். நீங்கள் என்றுமே குடும்பத்திற்கு கட்டளைகளை கொடுக்கக்கூடாது. உங்கள் பௌதீக புலன்களை ஒழுங்காக வைத்திருங்கள். அப்பொழுது உங்கள் சகப்பாடிகள் அனைவரும் அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பானவர்களாகவும் ஆகுவார்கள். ஸ்லோகம். பேறுகளுக்கான வசதிகள் அனைத்தையும் கொண்டிருக்கையில் உங்கள் மனோபாவம் அப்பால் இருந்தால் நீங்கள் ஓர் விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பவர்கள் என்று கூறப்படுவீர்கள். ஓம் சாந்தி.